தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவருடைய முதல் படத்தை சமீபத்துல தான் இயக்கி முடிச்சாரு. சிக்மா அப்படின்ற இவருடைய படத்துல ஹீரோவாக சந்தீப் கிஷன் அவர்களும் இசையமைப்பாளராக நம்ம தமன் அவர்களுமே இருந்தாங்க. சமீபத்துல இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்புச்சு. ஜேசனுக்கு முதல் படம் போலவே இல்ல, அந்த அளவிற்கு ட்ரெய்லர் மேக்கிங் இருந்ததால ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலருமே இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் அடுத்த மாதம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் போட்டிருக்காங்களாம். ஸோ அதற்கு ஏற்றவாறு தற்போது வேலை பண்ணிட்டுமே இருக்காங்க. சமீபத்தில் இந்த படத்துடைய இரண்டாவது ட்ரெய்லருக்கான வேலைகளுமே ஒரு பக்கம் நடந்து வருவதாக சொல்லப்படுது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லருடைய இறுதியில இந்த படத்துடைய ரிலீஸ் செய்தியை உறுதி செய்ய படக்குழுவுமே பிளான் போட்டிருந்தாங்க. இந்த நிலையில தற்போது அதுல தான் ஒரு சில சிக்கலுமே எழுந்திருக்கா. ஜேசன் குறிவைத்துள்ள அதே டேட்ல மற்றும் ஒரு சில பிரபலங்களுடைய முக்கிய படங்கள் ரிலீஸ் ஆகுதா. ஆகையால சிக்மா திரைப்படத்திற்கு போதிய திரையரங்குகள் ஒதுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அவருடைய அப்பாவான தமிழக முதல்வர் விஜய் அவர்களை நேர்ல சந்தித்திருக்காராம் ஜேசன் அவர்கள். சந்தித்தது மட்டுமல்லாமல் இவங்களுடைய உரையாடல் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடைபெற்றதாக சொல்லப்படுது. இதனுடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியாகவில்லை அப்படின்னாலுமே கூடிய விரைவில் அது வெளியிடப்படும் அப்படின்ற தகவலுமே போயிட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் கூட கலந்து கொள்ளாத ஜேசன் அவர்கள் அவருடைய பட பிரச்சனைக்காக தமிழக முதல்வரான விஜய் அவர்களை மீட் பண்ணியிருக்கார் அப்படின்னு பல கேள்விகளுமே சோசியல் மீடியாக்கள்ல உலா வருது. இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.